திமுக எம்எல்ஏ மார்க்கண்டையின் கைதான விவகாரம் குறித்து பேசிய அவர், எம்எல்ஏக்களை கைது செய்ய முன்னர் தன்னிடம் அனுமதி கேட்க தேவையில்லை என்றும், மார்க்கண்டையின் மீது மற்ற எம்எல்ஏக்கள் புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பேசிய அந்த பேச்சுக்கள் தமிழக மக்களிடையே மிகப்பெரிய வருத்தத்தையும் கோபத்தையும் ஒரு கொந்தளிப்பையும் ஏற்படுத்திய நிலைமைத்தான் ஊடகங்கள் மூலமாக நான் தெரிந்து கொள்ள முடிகிறது. அது நியாய உணர்வுள்ள யாரும் இது சரி என்று சொல்ல மாட்டார்கள். இருந்தாலும் பேரவைத் தலைவரை பொறுத்த வரைக்கும் என் கவனத்திற்கு இந்த பிரச்சனை கொண்டு வரப்படுமானால் என்ன நடவடிக்கை எடுக்கலாம், எந்த காலகட்டத்தில் எடுக்கலாம் என்பதை பற்றி நான் நிச்சயமாக முடிவெடுப்பேன். அப்படி விதிகளில் இடம் இருக்குங்களா? நீங்க நடவடிக்கை இந்த மாதிரி பொதுவெளியில பேசுறது அது உங்களோட அக்கௌண்டபிலிட்டிக்குள்ள வருமா? ஒரு இடத்துக்குள்ள பேசுறது உங்க அக்கௌண்டபிலிட்டி வருமா? பேரவைக்குள் என்ன நடக்கப் போகிறது, என்ன நடத்துவேன் என்று அவர் தெளிவாக பேசியிருக்கிறார். ஆக பேரவையினுடைய மாண்பினை குறைக்கின்ற வகையிலும் பேரவைக்குள் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றி சொல்லியிருக்கிற கருத்துக்களும் நிச்சயமாக எழுத்துப்பூர்வமாக என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டால் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை பற்றி நான் ஆய்வு செய்து நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன். சார், இது தகுதி நீக்கம் பண்ற அளவுக்கு இது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயங்களா சார்? அவர் சொன்ன கருத்துக்கு என்ன நடவடிக்கை என்பதை பற்றிய முடிவு நான் சொல்ல இயலாது. என்னிடம் அது பற்றி புகார் வர வேண்டும். என்னிடம் புகார் எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டால் அதை முறையாக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு, சபை விதிகளுக்கு உட்பட்டு ஆய்வு செய்து நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன். அந்த புகார் பொதுமக்கள் தான் கொடுக்கணுமா, ஒரு எம்எல்ஏ கொடுக்கணுமா, அமைச்சர் தான் கொடுக்கணுமா, யார் கொடுத்தா ஏற்றுப்பீங்க? இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் யாரேனும் கொடுத்தாலும் கூட நடவடிக்கை எடுக்கலாம். சட்டப்பேரவையில் கதவை மூடிக்கொண்டுதான் பேச வேண்டும் என முதலமைச்சர் விஜய் பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அனைவரும் அமர்ந்து பேசுவதை கேட்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் முதலமைச்சர் அவ்வாறு பேசியதாக விளக்கம் அளித்தார்.